இப்பலாம் கரண்ட் வந்துருச்சு. பேட்டரி இருக்கு சில இடத்துலலாம். ஆனா, அந்த காலத்துல இந்த ஒரு மெழுகுவர்த்தியும் விளக்கும் தான் இருக்கும். நெனச்சு பாருங்க, நம்மளுடைய ஃபுல் டைம் பாஸ் இந்த மெழுகுவர்த்தி கூட தான் இருக்கும். ஃபோன் இருக்காது, யோசிக்க எதுவுமே இருக்காது, டிவி இருக்காது, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே இருக்காது. அப்ப அந்த அளவுக்கு பெருசா. பசங்க கூட விளையாடுறது தான் இருக்கும். இல்லன்னா அந்த மெழுக எடுத்து கையில சொட்ட விட்டு விளையாடிட்டு இருப்போம். அப்படியே அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்போம். இப்ப இருக்க பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இப்படி நெறைய கேம் விளையாடிட்டு இருக்காங்க. கரண்ட் ஆஃப் ஆனா போதும். இப்போ கரண்ட் ஆஃப் ஆன உடனே கேமு, மூவி, சோசியல் மீடியா. அப்போலாம் என்ன இருந்திருக்கும்? ஒண்ணுமே இல்ல. ஆனா ஜாலியா இருப்போம். நட்சத்திரம்லாம் தெரியும். இப்பலாம் எங்க நட்சத்திரம் தெரியுது? நிலாவும் நட்சத்திரம்லாம் பார்த்துக்கிட்டு அது ரோட்லயே படுத்துட்டு தூங்குவோம். ரோட்ல, மொட்டை மாடியில, நைட் டைம்ல மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு ஜாலியா இருக்கும். ஆனா இன்னுமே சில ஊர்கள்ல வந்து கரண்ட் இல்லாம இந்த மெழுகுவர்த்தியே பயன்படுத்திட்டு இருக்காங்க. சென்னையிலே எடுத்துக்கலாம். அவ்வளோ பெரிய சிட்டி சொல்றோம். இன்னுமே அங்க சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா மெழுகுவர்த்தியும் விளக்கும் தான் ஏத்திட்டு இருக்காங்க. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகும்போது எனக்கு இந்த பழைய நினைவுகள்லாம் நிறைய இந்த மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டா இங்க வருங்க சரியா, அந்த சொட்டு போட்டு இந்த இது இப்படிலாம் எடுத்து எடுத்து விளையாடிட்டு போவோம் சின்ன வயசுல. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன வயசுல நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இந்த மெழுகும் இந்த விளக்கும் எப்பயுமே ஆழமா எவ்வளோ வயசானாலும் அந்த குழந்தை பருவத்துல நம்ம அதிகமா இரவு நேரங்கள்ல இது முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கோம். வேற எதுவுமே இருக்காது. ஏன்னா நைட் ஆச்சுன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடும். 8 மணிக்கு ஆஃப் ஆச்சுன்னா 10, 12 ஆயிடும். வர 6 மணிக்கு கூட சில டைம் ஆஃப் ஆயிடும். எங்க போனாலும் இந்த மெழுகு தான் நம்ம கூட இருக்கும். அது ஒரு மாதிரி பாசிட்டிவா ஜாலியா இருக்கும். இந்த மெழுகு கிட்ட உட்காந்துட்டு தான் எல்லாரும் சாப்பிடுவோம், பேசிட்டு இருக்கிறது எல்லாமே. ஒருத்தர் முகத்தை இப்படிதான் யாரு யாரு வந்திருக்கிறது அப்படின்லாம் பார்க்கறது. இந்த மாதிரி நிறைய ஃபன் விஷயங்கள் நிறைய இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு? இரவு நேரங்களும் மெழுகுவர்த்தியும் நல்லா இருக்குல்ல? கமெண்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கான்னு பார்ப்போம்.